இன்னைக்கு நாகப்பட்டினத்தை பத்தி பேச போறோம். நிறைய செய்திகள். முதலாவது செய்தி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துக்கு முன்னாலேயே நாகைப்பட்டினம் மிக சிறப்பான ஒரு திருநகரம். அந்த காலத்துல ஆதிசேடன் வழிபட்டதுனாலே அதுக்கு நாகைன்னு பேரு. நாகம் வழிபட்டது நாகைன்னு பேரு. கடற்கரை இருந்தா பட்டினம், காவிரிப்பூம்பட்டினம், நாகைப்பட்டினம். துறைமுகமா இருந்தா அதுக்கு பட்டினம்னு பேரு வைக்கிறது. அதனாலதான் காவிரிப்பூம்பட்டினத்தை ஒட்டி வந்ததுக்கு பட்டினப்பாலைன்னு பேரு வச்சாங்க. இந்த நாகப்பட்டினம் ஊருக்கு பேரு நாகைப்பட்டினம். ஆனா உள்ள கோயிலுக்கு பேரு காயாரோகணம். காயம்னா உடம்பு, ஆரோகணம்னா அந்த உடம்புல உள்ள இருக்கிறது. புண்டரீக முனிவர் தவம் பண்ணினார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். உனக்கு என்ன வேணும்? முனிவர் கேட்டார், நான் உன்னோட ஒன்றி போகணும், உன் உடம்போட நான் சேர்ந்துடணும். அம்பாள் பாதி உடம்பு எடுத்துக்கிறது முன்னாலேயே இவர் கேட்டிருப்பாரு போல இருக்கு. உடம்பு எடுத்துக்கணும், வா என்னோட ஐக்கியமாக்கி விடு. ஆரோகணம், காயத்தில் ஆரோகணம், அதனால காயாரோகணம். பின்னாலே அது காரோணம்னு ஆயிப்போச்சு. திருநாகை காயாரோகணம் என்பது காலப்போக்கிலே மருவி திருநாகை காரோணம் என்று ஆகிவிட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலம் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம், 7ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி. இப்போ அதுக்கு முன்னாலேயே நாகப்பட்டினத்திலே ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மீன் பிடிக்கிற செம்படவர். அந்த பகுதி முழுக்க மீன் பிடிக்கக்கூடிய செம்படவர்கள். அவர் பரம பக்தர். அவருக்கு பேர் அதிபக்தர்னு பேர். அவர் பக்தியை பார்த்ததுனால அவருக்கு அதிபக்தர்னு பேர் வச்சாங்களோ என்னவோ தெரியல. அதிபக்தருக்கு என்ன ஒரு ஒரு உறுதிப்பாடு தெரியுமா? முதல்ல பிடிக்கிற மீன் கடவுளுக்கு, அதை விட்டுறணும். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் எங்க தாயார் ஒரு தோட்டம் போடுவாங்க. அந்த காலத்துல தோட்டம் போட்டு வீட்டு காய்கறி எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். புதுசா தோட்டம் போடுவாங்க. முதல்ல ஒரு புடலங்காய் காய்க்கும். அந்த புடலங்காயில ஒரு வைக்கோலை சுத்தி விடுவாங்க. ஏன் சுத்துறீங்கன்னா, இது சாமிக்கு. முதல்ல காய்க்கிற காய் யாருக்கு? சாமிக்கு. அது அடையாளம் தெரியணுமா, அதுக்காக வைக்கோலை சுத்தி விடுறது. பகவான் ராமகிருஷ்ணருக்கு 25 வயசு. மனைவி சாரதாமணி தேவியாருக்கு 5 வயசு. பகவான் ராமகிருஷ்ணருக்கு பெண் பார்த்தார்கள். ராமகிருஷ்ணர் பிறந்த ஊர் தெரியுமா? கமர்புகூர். இன்னைக்கு அந்த ஊர்ல பழைய கட்டடங்கள், பழைய குடிசைகள் இருக்கின்றன. அந்த ஆட்களை பார்த்தா அப்படியே ராமகிருஷ்ணரை பார்த்தாப்புல இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அவங்க சித்தப்பாவுடைய பேரனுக்கு பேரேங்கிறாங்க. ஆனா அவர் மாதிரியே இருக்காரு. கமர்புகூர். அம்மா பிறந்தது ஜெயராம்பாடி. இவருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். பொண்ணு பார்க்கறாங்க. இவர் என்ன தெரியுமா சொன்னார்? பொண்ணு எதுவும் பார்க்க வேண்டாம், எனக்காக முகர்ஜி வீட்டில் ஒரு பெண் வைக்கோல் சுற்றப்பட்டு வளர்கிறாள். அது என்ன சார் வைக்கோல் சுற்றப்பட்டு? வைக்கோல் சுற்றப்பட்டுன்னா கடவுளுக்குன்னு நேர்ந்து விடப்பட்டு. நான் சொன்னனே, முதல் காய் அடையாளம் தெரிகிறதுக்கு வைக்கோல் சுற்றுவார்கள். இந்த வார்த்தையை பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். போய் கேட்டாங்க, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. 25 வயசு ராமகிருஷ்ணருக்கும் 5 வயசு சாரதாமணி தேவியாருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி முதல்ல வந்தது கடவுளுக்கு. வைக்கோல் சுத்துற மாதிரி நம்ம அதிபக்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? முதல் மீன் கடவுளுக்கு, அதுக்கப்புறம் உள்ள மீன் தான் நமக்கு. இப்படி பிடிச்சுக்கிட்டே இருந்தாரா? எல்லாருக்கும் தலைவர். கூட்டத்தோட போறது, பிடிக்கிற மீனை எல்லாரும் பங்கு போட்டுக்கிறது. அவளது ஒற்றுமை செம்படவர்கள். என்ன ஆச்சு? ஒரு நாள் மீன் கிடைக்கல. ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒத்த மீன் கிடைச்சிரு.
எல்லாரும் என்ன சொன்னா, இந்த ஒத்த மீனை பங்கு போட்டுக்குவோம், நாளைக்கு வேணா சிவபெருமானுக்கு 2 மீனா கொடுத்துருவோம். நம்ம அப்படித்தானே நினைப்போம். அதிபக்தர் ஒத்துக்கல, இந்த மீன் இன்னைக்கு கடவுளுக்கு விட்டுரு. ஒரு மீன் கிடைச்சா அது கடவுளுக்கு. அன்னைக்கு ஒத்த மீன், அடுத்த நாளும் ஒரு மீன், அடுத்த நாள் கிடைக்கவே இல்லை. இங்க எல்லாம் பட்டினி. கிட்டத்தட்ட 10-15 பேர் எல்லாம் பட்டினி. எப்படி இருக்கும்? வேற சாப்பாடு கிடையாது. அவங்களுக்கு தொழிலே இதுதான். கண்ணீர் விட்டார்கள். இவர் கவலைப்படவே இல்லை. 4-5 நாள் பட்டினி, மீன் கிடைக்கல, எல்லாம் தவிக்கிறாங்க, இறந்து போக போறோம். அந்த நேரத்துல ஒரு மீன், தங்க மீன் கிடைச்சுதான். உடம்பெல்லாம் தங்கமா இருக்கு, நவரத்தனை வச்சிருக்கு. ஆகா, தங்க மீன்றா, இதை வித்தோம்னா நம்ம 10 வருஷத்துக்கு சாப்பிடலாமே. எல்லாம் அதை கொண்டாந்து கொடுத்தானா, அதிபக்தர் என்ன சொன்னார்? தங்க மீனா இருந்தாலும் சரி, வெள்ளி மீனா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு தண்ணீர்ல விட்டுரு. ஐயோயோ வேண்டாம், முடியாது. அந்த மீனையும் விட்டுட்டார். எல்லாம் சாக போற சூழ்நிலை. அந்த மீன் விடப்பட்டது. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? உடனே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். பொன்திரள் சுடர் நவமணி பொலிந்த மீன் உருப்பால் ஒன்றும் மற்றிது என்னை ஆளுடையவர்க்காகும் சென்று பொற்களல் சேர்க. அந்த மீனை தூக்கி கடலுக்குள்ள போட்டாராம். போடுற போது என்ன சொன்னார்? கடவுளுடைய பொற்கடலை நீ சேர்வாயாக அப்படின்னு மீனை அப்படியே தூக்கி கடலுக்குள்ள போட்டார். சிவபெருமான் விடை மேல காட்சி கொடுத்தார். அப்படியே சிவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இது அதிபக்தர் வரலாறு. எந்த ஒரு நாகைப்பட்டினம். இது ஒரு வரலாறு. 2வது வரலாறு திருநள்ளாறு. திருநள்ளாற்றுக்கு பக்கத்துல காரைக்கால். காரைக்கால்ல புனிதவதி. புனிதவதிக்கு கல்யாணம் பேசினாங்க. புனிதவதி யாரு? நம்ம காரைக்கால் அம்மையார். கல்யாணம் பேசினாங்க. நாகப்பட்டினத்து மாப்பிள்ளை வந்தது. புனிதவதியினுடைய அப்பாவுக்கு பேரு தனதத்தன். நாகப்பட்டினத்துல இருந்து பரமதத்தன் அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சார். சரி அப்படின்னு அவரை கொண்டு வந்து பெண்ணு வீட்டுல கல்யாணத்தை பண்ணி திரும்பவும் நாகப்பட்டினத்துக்கு அனுப்பணும். ஆனா பொண்ணோட அப்பா ஒத்துக்கலை. ஒத்த பொண்ணு, இவளை எப்படி அனுப்புறது? பெரியாழ்வார் பாடினார்ல, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழான் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொள்ளோ. நான் ஒத்த பொண்ணை பெற்றெடுத்தேன், கோதைன்னு பேரு வச்சேன். இந்த பெருமாள் தான் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு, இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள். ஐயோ, இந்த கண்ணன் மேல காதல் கொண்டாள். இந்த கண்ணனுக்கு 2 அம்மா அல்ல, பெற்றெடுத்தவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவன். என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்ல. யசோதை என் பொண்ணை எப்படி வச்சுக்க போறாளோ? மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொள்ளோ. அது மாதிரி இந்த பெரியவர் தனதத்தன் இங்கேயே வீடு கட்டி தரேன், தனி வீடு, நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம், நீங்க தனி வீடு கட்டித்தர்றேன், இருந்துக்கிடுங்க. அதனால அந்த பரமதத்தன் பிறந்த நாகப்பட்டினத்துக்கு காரைக்கால் அம்மையார் போகவே இல்லை. மாமியார் வீட்டுக்கும் போகல, இங்கே இருந்தாச்சு. எங்க செட்டி நாட்டுல அதுல இருந்து ஒரு பழக்கம் வந்துச்சு. கல்யாணம் ஆயிடுத்துன்னா பையனை வேற வைக்கணும். அது பேரு வேற வைக்கிறது, புரியுதா? கல்யாணம் ஆனா அம்மா அப்பாவோட வச்சுக்கப்படாதான். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் தனியா அவங்க குடித்த நடத்தணும், வேற வைக்கணும். கண்ணகிக்கும் கோவலனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற வச்சாங்களாம். தனி குடும்பம், நீ பார்த்துக்கோ. வேறுபடு திருவின் வீறு பெற காண என்பது சிலப்பதிகாரம். அது மாதிரி நாகப்பட்டினத்திலே பிறந்தாலும் அவர் தன்னுடைய மாமியார் வீட்டிலேயே இருந்துட்டார்.
அதனாலே நாகைப்பட்டினம் காரைக்கால் அம்மையாருடைய திருவடியை பெறக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டது. இது 2வது செய்தி. 3வது செய்தி, இன்னும் நான் கோவிலுக்குள்ள போகல. 3வது செய்தி, நாகப்பட்டினத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. அங்கே ஒரு பெரிய தமிழறிஞர் வாழ்ந்தார். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம எத்தனை வருஷம் உயிரோட இருப்போம்? 100 120? 120. 100 இல்ல, வேதத்துல 100ன்னு சொல்றாங்க, ஜோசியத்துல 120ங்கிறாங்க. நம்ம ஜோசியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திசைகள்னு சொல்றாங்கல்ல, இவருக்கு வியாழ திசை, இவருக்கு சுக்கிர திசை. 90 வயசுல இவருக்கு சுக்கிர தசை வந்தன்ன வராட்டி என்ன, ஆனாலும் இவருக்கு சுக்கிர தசை, அவருக்கு சனி தசை. இந்த 9 திசையும் வந்து முடியணும்னா எல்லாம் கூட்டினா 120 வருஷம் வந்துடும். 120 வருஷம் வாழ்ந்தால்தான் 9 திசையும் முழுக்க வரும். மகாத்மா காந்தி 120 ஆண்டுகள் வாழ்கிறேன்னார். நம்ம சுட்டுவிட்டோம். நல்ல வேளை, இருந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரே ஒருத்தர் தான் 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர், ராமானுஜர். உடையவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர் ராமானுஜர். ஆமா, 120 வருஷம் வாழணும்னா என்ன செய்யணும்? மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தணும். ஒரே வழி, சாப்பாட்டை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். அப்படின்னு அற்புதமான நூல் மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை அப்படின்னு அருமையான நூல் 1949 எழுதினார். அவர் பிறந்த ஊர் நாகைப்பட்டினம். தொலைவில் உணர்தல் எழுதினார். தொலைவில் உணர்தல்னா தெரியுமா? இங்கே இருப்போம், ஆனா எங்கேயோ ஒண்ணு நடக்கும், அது நமக்கு தெரியும். அதெல்லாம் முடியும். நான் நினைக்கிறத உங்களை நினைக்க வைக்க முடியும், எனக்கு அந்த ஆற்றல் இருக்குமானால். டெலிபதிங்கிறீங்களா இல்லையா? தொலைவில் உணர்தல். ஒரு பையன் கல்லூரி ராத்திரி ஹாஸ்டல்ல படுத்திருக்கிறான், காலையில எந்திரிக்கிறான், ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ அடிக்கடி அப்பா நினைப்பு வருது, எதிர்த்தாப்புல அப்பா நிக்கிறாப்புல இருக்கு. என்னடா அப்பா எப்படி இவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்காரு, தவிக்கிறான். கொஞ்ச நேரத்துல தகவல் வருது, காலையில 5 மணிக்கு உன்னை நினைச்சபடி அப்பா இறந்து போய்விட்டார். இறக்கிற நேரத்துக்கு இவனுக்கு முன்னால தெரிகிறாரு. அது எப்படி? இதையெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணி தொலைவில் உணர்தல் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் ஒரு பெரியவர். அவர் பிறந்த ஊர் நாகைப்பட்டினம். இன்னும் சொல்லவா, மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு நடத்தி மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டை ஒட்டியவர், தேவார காலத்துக்கு முற்பட்டவர் அப்படின்னு நிறுவினார் ஒரு தமிழ் அறிஞர். அவர் பிறந்தது நாகைப்பட்டினம். சார், அவர் பேரை சொல்லுங்க சார். அவருக்கு பேரு வேதாசலம் என்ற மறைமலை அடிகள். நாகப்பட்டினத்தில் வாழ்ந்தவர் மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கம், அதுல ஒரு வேடிக்கை தெரியுமா? அவருடைய மகளுக்கு பேரு மட்டும் நீலாம்பிகைன்னு வச்சு விட்டாரு. எல்லாம் தமிழ்லே இருக்கணும், தனித்தமிழ் அப்படின்னவரு. பொண்ணுக்கு என்ன பேர் வச்சுட்டாரு? நீலாம்பிகைன்னு அந்த காலத்துல பேர் வச்சு விட்டார். ஏன்னா நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, புரியுதா? நீலாம்பிகைன்னு பொண்ணுக்கு பேர் வச்சு விட்டார். பண்டிதமணி கதிரேச செட்டியார்னு ஒருத்தர், ஒரு கால் கொஞ்சம் ஊனமா இருக்கும், ஒரு கம்பு ஊனிட்டு வருவார். அவருக்கு ஒரு ஊன்றுகோல், அவர் தமிழுக்கு ஊன்றுகோல். அப்படி நடந்து வருவார் கஷ்டப்பட்டு. அவரு அன்னைக்கு மரமலடிகள் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டார். மத்தியானம் சாப்பாடு, சாம்பார் வந்துருச்சு. அந்த பொண்ணு நீலாம்பிகை பரிமாறு. இவர் அடுத்தாப்புல அம்மா ரசம் ஊத்துன்னாரு. சாம்பாருக்கு அப்புறம் ரசம் தானே, ரசம் ஊத்து. அந்த பொண்ணு பக்கத்துல வந்தது. ஐயா, ரசம்னு சொல்லக்கூடாது, மொழிக்கு முன்னால ரகரம் வரக்கூடாது, மொழிக்கு முன்னால ராவெல்லாம் வரக்கூடாது, அதனால மிளகுச்சாறுன்னு சொல்லுங்க. தனித்தமிழ், ரசம் என்பது தமிழ் அல்ல, அதனால மிளகுச்சாறுன்னு சொல்லுங்க. பண்டிதமணி சிரிச்சுக்கிட்டாரு. அம்மா கருப்பாயி மிளகுச்சாறு ஊத்து.
என்ன கருப்பாயிங்கிறீங்க? ஆமா, நீலாம்பிகை, அது தமிழ் இல்ல. நீலம்னா கருப்பு, அம்பிகைன்னா ஆயி, நீ கருப்பாயி. கருப்பாயி மிளகுச்சாறு ஊத்து. அவ வந்தா இதுக்கு ரசமே ரசமா இருக்கு. நடந்த நிகழ்ச்சி எங்க? நாகைப்பட்டினம். மறக்க முடியாது. நான் பியூசி படித்த போது காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் மறைமலை அடிகளுடைய புத்தகங்கள் அவ்வளவு வாங்கி வச்சிருந்தாங்க. டாக்டர் அழகப்ப செட்டியார் மாதிரி நூலகம் வச்சது யாரும் கிடையாது. ஆர்.கே. சண்முகம் செட்டியார்னு ஒரு நிதி மந்திரி இருந்தார். அவர் பேர்ல லைப்ரரி, அவ்வளவு புஸ்தகம். நான் பியூசி படித்த காலத்துல மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை, அப்பத்தான் எனக்கு திருமந்திரத்தின் மேல ஆசை வந்துச்சு. திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ 100 வருஷம் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மாமிசம் சாப்பிடாதேங்கிறார். எழுதி வச்சுக்கிடுங்க. நிறைய நான் அதெல்லாம் சொன்னா என் தலைப்பை விட்டுட்டு போயிடுவேன். மக்கள் 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை, அருமையான புத்தகம். மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும். இன்னொன்னு தெரியுமா? இறந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ஆவியாக இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள்னு நிரூபிச்சார் மறைமலை அடிகள். நம்ம பயப்படுறோம், பேயெல்லாம் உண்டா இல்லையாங்க. அவர் தெளிவா சொன்னார், இருக்கிறார்கள். இப்போ கண்ணுக்கு தெரியுது, அப்போ தெரியாது. அந்த பேய் சில சமயங்களில் அந்த பேய் வடிவத்தில் அவர்கள் சில காரியங்களை சாதிக்கிறார்கள்னு எழுதினார் மறைமலை அடிகள். ஒரு இடத்துக்கு திருட போனாங்க. திருடிட்டு 3 பேரு. ஒருத்தன் சொன்னான் திருடிட்டு போயிடுவோம்னா. இன்னொருத்தன் சொன்னா அந்த ஆள் நம்மளை பார்த்து விட்டான், அதனால அவனை கொலை பண்ணிடுவோம். நம்மளை அடையாளம் தெரியும் அவனுக்கு. அடுத்த வீட்டுக்காரங்க அடையாளம் தெரியும், கொலை பண்ணிடுவோம். ஐயோ பண்ணக்கூடாது, இல்லை பண்ணிடுவோம், கொலை பண்ணிவிட்டாங்க. 3 பேரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. பின்னால பங்கு போடுற பொழுது சண்டை வந்து கொலை பண்ண கூடாதுன்னு சொன்னான் பாருங்க, அவனை மற்ற 2 பேரும் கொலை பண்ணிவிட்டாங்க. இப்ப 2 பேர் தான் பாக்கி. போலீஸ் கேஸ் நடக்குது. சப் இன்ஸ்பெக்டர் அந்த பக்கத்துல அந்த 2 வீலர்ல வந்துகிட்டு இருக்கார். எதிர்த்தாப்புல என்னமோ வெள்ளையா தெரியுது. அவர் அரண்டு போனார். என்னடா இந்த பக்கம் என்னமோ வெள்ளையா தெரியுதே, ஓடி போயிட்டார். மறுநாளைக்கு 2-3 பேரை கூட்டிக்கிட்டு வந்தார். அப்பவும் வெள்ளையா தெரிஞ்சுது. இங்க வா, கையை ஆட்டுது. இவருக்கு ஆளு 2-3 ஆள் இருக்கா, துப்பாக்கி வேற இருக்கா. அந்த தைரியத்துல பின்னாலே போனா அந்த ஆவி அப்படியே போய்கிட்டே இருக்கு. கடைசியில ஒரு இடத்துல போய் தோண்டுங்குது. தோண்டுனா அந்த கொலை செய்யப்பட்டவன் யாரு? அந்த 3 பேர்ல இந்த பெரியவரை கொல்லக்கூடாதுன்னு சொன்னானே, அவனை இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணி விட்டாங்களே, அவனுடைய உடம்பு அங்கு கிடக்கும். அப்புறம் துப்பு கண்டுபிடிச்சுட்டாங்க. சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இறந்ததுக்கு அப்புறம் ஆவிகள் இருக்கின்றன. இதை மேற்கோள் காமிச்சு வெளிநாட்டுல எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் மேற்கோள் காமிச்சு மறைமலை அடிகள் தொலைவில் உணர்தல் அப்படின்னு நூல் எழுதினார். பியூசி படிச்ச பையன் அதை படிச்சு விட்டு 4 நாள் தூங்காமலே உட்கார்ந்து இருந்தான். அந்த பையன் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். காரைக்குடி அழகப்பா கல்லூரி. மறக்க முடியுமா? மறைமலை அடிகள். அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்துல துறைமுகமா பார்த்துத்தான் போவாங்க. பினாங்குக்கு வருவாங்க, என்ன கப்பல். சிங்கப்பூருக்கு போவாங்க, கப்பல். கேஎல்லாம் பின்னாலதான் வந்துச்சு. அந்த காலத்துல பினாங்கும் சிங்கப்பூரும் தான். இங்க தாயார் சொல்லுவாங்க, பினாங்கு சிங்கப்பூர்ல போய் கொண்டு வித்தா நல்லா இருக்கலாம்னு. அந்த காலத்துல பினாங்கு சிங்கப்பூர் தான் உடனே வரும். பழைய காலத்துல பினாங்கு சிங்கப்பூர் போறவங்க சென்னையிலிருந்து கப்பல்ல வருவாங்க, இல்லைன்னா நாகப்பட்டினத்துல இருந்து கப்பல்ல வருவாங்க. நாகப்பட்டினத்துல கப்பல்ல வர்றாங்களா, நேர போய் சிங்கார வேலைன்னு கும்பிடுவாங்க. பக்கத்துல இல்ல பொருள் வைத்த சேரி. இப்ப அம்மா சொன்னாங்க பொருள் வைத்த சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல. முருகப்பெருமான் மயில் மேல இருப்பார். இந்த பக்கம் வள்ளி, அந்த பக்கம் தெய்வ யானை, முருகப்பெருமான், மயில். இவ்வளவும் ஒரே கல்லு. மயில் ஒரு காலை மட்டும் ஊனிக்கிட்டு இருக்கும், அதுதான் வெயிட்ட தாங்குது. இந்த பக்கம் ஒண்ணுமில்லை, அந்த பக்கம் ஒண்ணுமில்லை, ஒத்த காலில் மயில் அந்த வெயிட்டை தாங்குது. முருகன் அவ்வளவு அற்புதமா இருக்கார்.
ஊருக்கு என்ன பேரு? பொருள் வைத்த சேரி. அதே மாதிரி எட்டிகுடி, அதே மாதிரி எண்கண், இந்த மூன்றும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டவை அப்படிங்கிறாங்க இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். புறவாச்சேரின்னு பேரு, பொருள் வைத்த சேரி. அங்க போய் கும்பிடுவாங்க, சிக்கலுக்கு வந்து கும்பிடுவாங்க. சிக்கல் சிங்கார வேலன் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு. அதனால சிங்கப்பூர் பினாங்கில் ஒரு வேலை நடந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சிங்கப்பூர்ல தண்டாயுத பாணி வெறும் வேல் மட்டும்தான். நான் அந்த ஊர்ல வந்து அந்த ஊரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்க, வேல் மட்டும்தான். அந்த வேல் ஒரு பைக்குள்ள வச்சு காலகாலமா இருக்கு. பின்னால என்ன பண்ணாங்க? கோயில் கட்டுற போது ஒரு ஒரு உருவம் செய்யணும். சரி, செய்யலாம். நாகப்பட்டினத்துக்கு ஆள் விட்டு செய்ய சொன்னா அவங்க சிக்கல் சிங்காரவேலன் மாதிரியே செஞ்சிட்டாங்க. சிக்கல் முருகன் அவ்வளவு அற்புதமா இருப்பார், அழகா பண்ணிட்டாங்க. பண்ணி அங்க இருந்து அனுப்புறாங்க. அப்ப மலேசியா ஒன்னாத்தானே இருந்துச்சு, அனுப்புறாங்க. அனுப்பினா அதுல சிங்கப்பூர் தண்டாயுதபாணி எஸ்டி அடையாளம் அந்த பெட்டியில. எஸ்டி, எஸ் ஃபார் சிங்கப்பூர், டி ஃபார் தண்டாயுதபாணி, எஸ்டின்னு எழுதி விட்டாங்க. அந்த பெட்டி எங்க போயிடுச்சு? சுங்குரும்பைன்னு ஒரு ஊர் மலேசியாவில், அங்க போயிடுச்சு. ஆக சிங்கப்பூருக்கு வர வேண்டிய சிங்கார வேலர் இங்க வராம சுங்குரும்பைக்கு போயிட்டார். அங்க இருக்காரு, இங்க இல்லை. இதெல்லாம் நாகப்பட்டினத்தில் நடந்த வேலைகள். நாகப்பட்டினத்துல இருந்துதான் வர்றது. இப்ப நான் கோயிலுக்குள்ள போறேன். இது வரைக்கும் நம்ம நாகப்பட்டினத்தை வெளியில இருந்து பார்த்தோம். இப்போ கோயிலுக்குள்ள போறோம். நாகப்பட்டினத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? நம்முடைய பாடல் பெற்ற திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலம் நாகைப்பட்டினம். அப்பர் சுவாமி பாடியிருக்காரு, சம்பந்தர் பாடியிருக்காரு, சுந்தரமூர்த்தி சுவாமி வியாபாரமே நடத்தி இருக்காரு. சொல்ல போறேன், 3 பேரும் நாகைப்பட்டினம். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின 108 ஆலயங்களில் ஒன்று நாகப்பட்டினம். சௌந்தரராஜ பெருமாள் சௌந்தர்ய நாயகி இன்னைக்கு அங்கே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி இருக்கார். 10 பாட்டு, அருமையான பாட்டு. ஆக வைஷ்ணவ ஸ்தலம், சைவ திருத்தலம் எல்லாம் அந்த நாகப்பட்டினம். சைவ திருத்தலத்துக்குள்ள நம்ம இப்போ போறோம். ரொம்ப நாளைக்கு முன்னால, எப்போ ரொம்ப நாளுன்னா, முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ததுக்கு முன்னால. அடேங்கப்பா, திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு முன்னால. இப்ப திருப்பரங்குன்றம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதுக்காகத்தான் அதை சொல்லி வைக்கிறேன். அந்த காலம் சிவபெருமான் ஒரு வில்வ மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கார். அம்பாள் பக்கத்துல. வில்வ மரத்துல ஒரு குரங்கு இருக்கு. அதுக்கு தூக்கம் வருது. ராத்திரி நேரம், வேண்டாம், தூங்கப்படாது. அந்த இலைய கிள்ளி ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே இருக்கு. ராத்திரி பூரா போட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கு. இந்த குரங்கு இருக்க இருட்டுல வராது, ஞாபகம் வச்சுங்க. இருட்டிருச்சு எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிறோம், வெளியே வராது. வெளிச்சம் இருந்தா தான் வரும். சாயந்தரம் 7 மணிக்கு மேல குரங்க பார்க்க முடியாது, எங்கேயோ போய் கம்முன்னு உட்கார்ந்துரும். நம்ம அப்படித்தானே, நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா தானே அது, அப்புறம் எப்படி இருக்கும்? அதனால அது அங்க போய் உட்கார்ந்துரும். இந்த குரங்கு மேல உட்கார்ந்து இருக்கு. வில்வம் இலை ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே இருக்கு. விடிஞ்சுது. கீழே பார்த்தா சிவபெருமானு அம்பாளும். அம்பாள் பார்க்கிறா. அப்படி நிமிர்ந்து பார்த்தாள்ல, அம்பாள் பார்வைப்பட்ட உடனே குரங்கு அங்கிருந்து இறங்கிடுச்சு. இறங்கி அம்பாளையும் சிவபெருமானையும் கும்பிட்டுது. கும்பிட்ட உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு? நேற்றுக்கு சிவராத்திரி, இந்த வருது பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி, இந்த வருஷம் சிவராத்திரி.
சிவராத்திரி அன்னைக்கு ருத்ரகாளியம்மனுடைய திருவருட்கட்டளையினாலே நம்ம ருத்ரகாளியம்மன் கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு காலையில திருவாசகம் முற்றோதல் செய்வதற்கு ஏற்பாடுகளை நம்முடைய ஆலயத்தினர் செய்து கொண்டு வருகிறார்கள். ருத்ரகாளியம்மன் அருள் புரிவாளாக. ராத்திரிக்கு சிவராத்திரி, காலையில திருவாசகம் முற்றோதல். அநேகமா இந்த இடத்துல நடந்தாலும் நடக்கலாம். இது ஆண்டவன் திருவருள். நம்முடைய தலைவர் கலைச்செல்வன் ஐயா அவர்களும் நம்ம தாமரைக்கண்ணன் அவர்களும் இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நன்றி. சிவராத்திரி அன்னைக்கு இந்த குரங்கு மேல இருந்து எடுத்து போட்டுதா, அதனால புண்ணியம். சிவபெருமான் குரங்க பார்த்தார், நீ மன்னனாக மாறு. எந்த ஊர்ல? கரூர்னு ஒரு ஊர் தெரியுமா? திண்டுக்கல்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கரூர். கிருபானந்த வாரியார் மெட்ராஸ்ல சொற்பொழிவு பண்ணினார். ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. சாமி, நீங்க நல்லா பேசுறீங்க, கரூருக்கு வரணும். என்னடா சொல்றீங்க? கரூருக்கு வரணும். கரூருக்கு வரப்படாதுன்னு தானடா நான் முருகனை இவ்வளவு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தாய் வயிறு தானம்மா கருவூர், கர்ப்பம் கருவூர். நான் கருவூருக்கு வர வேணாம்னு தானே இந்த கும்பிடு போ. ஐயோ மன்னிச்சுக்கிடுங்க. அப்ப அதுக்கு என்ன பேரு? கரூர். கருவூர்ல கரூர். ஆனா பேச்சு வழக்கில கருவூர்னு வந்துருச்சு. அருணகிரிநாதர் திருப்புகளே கருவூரில் பெருமாளேங்கிறாரு. அதனால பேச்சு வழக்கில் வந்துருச்சு. அந்த கரூரிலே நீ போய் மன்னனாய் பிறப்பாயாக. இந்த குரங்கு என்ன கேட்டது? சிவபெருமானே, பிறக்கிறேன், ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? என்ன? குரங்கு முகத்தோட படைக்கணும். என்னோட வேடிக்கையா இருக்கு. குரங்கு முகமாக இருக்கவனெல்லாம் தொடையிலிருந்து தோலை எடுத்து அங்க போட்டு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட பார்த்து அவனுக்கு 5000 சிங்கப்பூர் டாலர் கொடுத்து முகத்தை அழகு பண்ணிக்கிறேன். நீ என்னைய குரங்கு முகத்தோட இருக்கிறேன்னு கேட்கிற? அப்பத்தான் போன பிறவியில குரங்கா இருந்தேன், சிவபெருமான கும்பிட்டேன், ஒரு ராத்திரி வில்வத்திட அர்ச்சனை பண்ணனேன், தெரியாம அர்ச்சனை பண்ணனேன், எனக்கு இந்த மகாராஜா பதவி அப்படின்னு எனக்கு தோணும். அதனால குரங்கு முகத்தோட பிறக்கணும். மகாராஜா சரி ஒத்துக்கிட்டாரா? குந்தம் என்ற ஆயுதத்தோடும் பிறப்பாய். கையில் ஆயுதத்தோட, குரங்கு முகத்தோட. ராஜா வீட்டுல குழந்தை பிறந்தது. முசுன்னா குரங்கு, குந்தம்னா ஆயுதம். முசுகுந்த சக்கரவர்த்தி, அவருக்கு பேரு முசுகுந்த சக்கரவர்த்தி, புகழ் பெற்றவர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம், காலையில கல்யாணம். சிவபெருமானும் மீனாட்சியும் அப்பத்தான் வந்து இறங்குறாங்க. முருகப்பெருமான் வரவேற்கிறதுக்கு வந்துட்டார். இப்பவும் நடக்குது. இப்பவும் திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் கல்யாணத்துக்கு சொக்கநாதரும் மீனாட்சியும் மதுரை கோயில்ல இருந்து புறப்பட்டு எங்க வீட்டு வழியா போவாங்க. நல்லா பார்க்கலாம். கல்யாணத்தை முடிச்சு திரும்பவும் 2 பேரும் எங்க வீட்டு வழியா போவாங்க. அது அருமையா இருக்கும். எல்லாம் அவ்வளவு கூட்டம் போகும். வரவேற்கணும். சிவபெருமானும் அம்பாளும் வந்துட்டாங்க. முருகப்பெருமான் வந்து காலில் விழுந்தார். சிவபெருமான் கேட்டாராம், ஏன்பா எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி வந்துட்டாரா? இது எப்படி இருக்கு? இத்தனை பேர்ல தேவாதி தேவர்கள்ல முக்கியமான ஆள் யாரா? முசுகுந்த சக்கரவர்த்தி வந்துட்டாரா? அவர் ஓடி வந்து காலில் விழுந்துட்டார. கந்தபுராணம். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அவளது புகழ். தேவலோகத்தில ஒரு அசுரன், தேவேந்திரன் பயந்தான், ஒன்னும் பண்ண முடியல. வஜ்ராயுதம் தோற்று போய் விட்டது. நேரம் சக்கரவர்த்தி காலில் விழுந்துட்டான். முசுகுந்த சக்கரவர்த்தி, உங்கள் கையிலே உள்ள குந்தம் தான் தேவை, நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். தேவேந்திரனுக்காக முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய குந்தத்தினாலே போய் சண்டை போட்டு அசுரனை வெற்றி கண்டார். தேவலோகம் காப்பாற்றப்பட்டது. தேவேந்திரன் இவரை கூட்டிக்கிட்டு போனா, நீங்க உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க.
இவர் பணம் கேட்பாருன்னு நினைச்சேன், இவர் பதவி கேட்பாருன்னு நினைச்சேன். இவர் என்ன கேட்டார் தெரியுமா? தேவேந்திரா, நீ வச்சு கும்பிடக்கூடிய தியாகராஜ மூர்த்திய கொடுன்னு கேட்டார். யார் தியாகராஜா? பெருமாள் சிவபெருமான நெஞ்சில வச்சு கும்பிட்டாராம். நமக்கெல்லாம் சிவபெருமான் நெஞ்சில இருக்காரா இல்லையா? என்னமா சத்தியமா இருக்காரு. இங்க பார்க்கணும், அப்புறம்தான் அங்க பார்க்கலாம். உனக்குள்ள பார்த்தாத்தான் கோயில்ல பார்க்கலாம். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். சிவபெருமான் இங்கதான் இருக்காரு. நம்ம காலில் விழுந்து கும்பிடுறாங்க 100 பேர், என்னையா கும்பிடுறாங்க? சத்தியமா கிடையாது. உள்ளே இருக்கிற சிவபெருமான கும்பிடுறாங்க. அது மாதிரி உள்ளே சிவபெருமான். யாரு? திருமால் வந்து சிவபெருமான மனசுல வச்சு கும்பிட்டாராம். மூச்சு அப்படி மேல போயிட்டு கீழே வர்ற பொழுது அந்த சிவபெருமானும் மேல போயிட்டு கீழே வருவாராம் நெஞ்சில. இன்னைக்கும் தியாகராஜா நடனம் மேலையும் கீழையும், நடராஜா நடனம் பக்கவாட்டுல. தியாகராஜா எந்த ஊரு? திருவாரூர். நடராஜா எந்த ஊரு? சிதம்பரம். நடராஜா வர்ற பொழுது பார்த்திருக்கீங்களா? பக்கவாட்டுல வருவார். தியாகராஜா வர்ற பொழுது மேலும் கீழுமா வருவார். 2 பேரும் வாகனத்துல வர மாட்டாங்க, தேர்ல தான் வருவாங்க. அது பொன்னம்பலம், இது பூவம்பலம். அது மண், இது வான். வானாகி மண்ணாகி. மற்ற பூதமெல்லாம் 2க்கு நடுவில் தானே, வானத்துக்கும் மண்ணுக்கும். வானம் என்பது சிதம்பரம், மண் என்பது திருவாரூர். திருவாரூர் பெருமான் அப்படி மேலையும் கீழையும் வர்றாருன்னா நம்ம திருமால் நெஞ்சில இருந்தார். புரியுதா புரியலையா? அந்த காலத்துல இந்தியாவில் குழந்தைய தொட்டியில போட்டு ஆட்டுனா பக்கவாட்டில் ஆட்டுவாங்க, தாளாட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொங்கு மணி கருங்குழலாள் கோசலைதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ்ச்சனகன் திருமருகா தாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தென் கருமணியே எங்கள் குலத்தின் நமுதே இராகவனே தாலேலோ. குலசேகர ஆழ்வார் ராமனுக்கு தாலாட்டு பாடுறாங்க. இப்படி ஆட்டுவாங்க. இப்ப எப்படி தெரியுமில்ல, சிங்கப்பூர்ல இருந்து ஸ்பிரிங் வந்துருச்சு, மாட்டி விட்டுறாங்க. பையன் மேலையும் கீழையும் போயிட்டு இருக்காங்க. மேலையும் கீழையும் போனா தியாகராஜா, பக்கவாட்டுல போனா நடராஜா. தியாகராஜா எங்க? திருமாலுடைய நெஞ்சு, அங்க வச்சு கும்பிடுறாரு. அத அவரு தேவேந்திரனுக்கு கொடுத்தாராம். தியாகராஜா 2 கை தெரியும், 2 கால் தெரியும், முகம் தெரியும், உடம்பு பூரா ரகசியம். சிதம்பரத்திலே ஆகாசம் ரகசியம். ஆகாசத்தை பார்க்க முடியுமா? முடியாது, ரகசியம். திருவாரூரிலே திருமேனியே ரகசியம். திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருமேனியை யாரும் பார்த்தது கிடையாது. இந்த 2 கை பார்க்கலாம், சமயத்தில் ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்த காலை பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம். மற்றது ஒன்னா எம்மானை எடிவந்த பிரானே அன்னம் வைகும் வயல் படகத்து அடி ஆரூரானே மறக்கரும் மாமே. ஆக தேவேந்திர கிட்ட அந்த தியாகராஜா இருக்கார். தேவேந்திரன் தியாகராஜாவை பூஜை பண்ணிட்டு இருக்கான். நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி அதை கேட்டு பூஜை பண்ண சாமியை யாரும் கொடுக்க மாட்டேன். இத்தனை காலம் வச்சு கொடுக்கிறேன். நான் வேற அவரு வேற இல்லை. தியாகம் பிரம்மம் பூஜை பண்ணின ராமர் விக்கிரகத்தை தூக்கி ஆத்துல போட்ட உடனே அவர் சாக போயிட்டாரு. அப்புறம் ராமர் கிடைச்சிட்டாரு. அது வேற விஷயம். நம்ம வழிபாடு பண்ண மூர்த்தி கொடுக்க முடியாது. ஆனா சொல்லியாச்சு, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுன்னு ஆச்சு. அவர் இதை கேட்டு விட்டாரு, கொடுக்கத்தானே வேணும். இந்த தேவேந்திரன் விவரமான ஆளு, கொஞ்சம் விவகாரமான ஆளு. என்ன பண்ணாங்க தெரியுமா? அதே மாதிரி 6 டூப்ளிகேட் பண்ணணும். ஒரு பொண்ணு டூப்ளிகேட் 6, 7 விக்கிரகம் ஒரே மாதிரி. எங்க இந்தியாவில
ஒரிஜினலை விட டூப்ளிகேட்டு நல்லாவே இருக்க முடியும். காசியில் அடிக்கிற அரசாங்கத்து நோட்டை விட கோயம்புத்தூர்ல அடிச்ச நோட்டு நல்லாவே இருந்துச்சு ஒரு காலத்துல. அது மாதிரி 7 சரியா போச்சு. 7 மூர்த்தி தியாகராஜா, 7 மூர்த்தி. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிடுங்க. இவரா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முதல் மூர்த்திட்ட போனார். 2வது, 3வது இல்ல, 4வது இல்ல, 5வது போனார். கைகால் ஆடுது, கண்ணீர் கொட்டது, மெய் மயிர் கம்பித்தது, விதிர் விதிர்ப்பு எய்தியது, கையாடுது, மெய்யெல்லாம் நடுங்குகிறது, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையால் கடந்து என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தறிந்து உன்னை போற்றி ஜெகஜெக போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே அப்படின்னு திருச்சதகத்துல மாணிக்க வாசக சுவாமி பாடின மாதிரி கைகால் நடுங்குது, கண்ணீர் வருது, அற்புதமான அமுத தாரைகள் எப்போது தொலை தோறும் ஏறின. இதுதான் வேணும். அவன் சொன்னான், அதுதான் ஒரிஜினல். இதை பார்த்தேன், 7 எடுத்துட்டு போக எனக்கு எடுத்துட்டு கொண்டு வந்தாரா. ஒரிஜினல் திருவாரூர்ல வச்சாரு. திருவாரூர் தியாகராஜன் வச்சாரு. அப்புறம் இந்த திருநள்ளாத்துல ஒண்ணு. திருநள்ளாறு கேள்விப்பட்டிருக்கீங்க சார்? நல்லாவே தெரியும் சார். கர்ப்பாரண்யேஸ்வரன் தெரியுமா? அவர் யாரும் சார் தெரியும். சனீஸ்வரன் ஏதோ பரவாயில்ல. திருநள்ளாத்துல ஒண்ணு. திருவாய்மூர், திருவாய்மூர்ல ஒண்ணு. திருக்கோடிலி, கோடிலி அந்த ஊரை கும்பிட்டா நவகிரகங்கள் ஒன்றும் பண்ண. இன்னைக்கு அதுக்கு பேரு திருக்குவளை. தமிழ்நாட்டு சரித்திரத்தை மறக்கவே முடியாது. திருக்குவளையை மறக்க முடியாது. திருக்குவளை இன்னும் ஒண்ணு திருமலைக்காடு. திருமலைக்காடுன்னா வேதாரண்யம். இன்னும் ஒண்ணு திருக்காராயில். திருக்காராயில் கண்ணாயிரநாதன். கண்ணு தகராறுன்னா அவர்கிட்ட போய் கும்பிடுறது. தேவகொண்டை முத்துக்கானார் குடும்பத்தார் திருப்பணி திருக்காராயில். இதுல பெரும்பகுதி அவங்க திருப்பணி பல ஊர்கள். நான் அதனால அந்த ஊர்களெல்லாம் போய் பார்த்திருக்கேன். திருப்பணி கும்பாபிஷேகம் பார்த்திருக்கேன். கடைசி திருநாகைக்காரோ நாகப்பட்டினத்துல கொண்டாரு. இப்ப சரியா போச்சா? 7 திருவாரூர், திருநள்ளாறு, திருவாயூர், திருக்கோடிலி, திருமலைக்காடு, திருநாகைக்காரோணம், திருக்காராயில் 7 ஊர்ல வச்சதுனால இதுக்கு என்ன பேரு? சப்த விடங்க கஷேத்திரங்கள். டங்கம்னா உடி, விடங்கம்னா உடி கொண்டு செதுக்கப்படாதது, தானே உருவான புத்தி. சப்த விடங்க கஷேத்திரங்கள். அங்க உள்ள போனா பெருமானுக்கு வலது பக்கத்துல பெரும்பகுதி தியாகராஜா இருப்பார். அற்புதமா இருப்பார். பார்த்து திருவொற்றியூர்லையும் தியாகராஜா இருக்கார். ஆனா அது சப்த விடங்க கஷேத்திரம் அல்ல. இதெல்லாம் இப்ப நம்ம நாகைப்பட்டினம் என்பது சப்த விடங்க திருத்தலங்களில் ஒன்று. சோழ நாட்டில் காவிரியின் தென்கரை தலம். அந்த காலத்திலே ரோமானிய பெருமக்கள் சீனர்கள் வந்து வணிகம் செய்த துறைமுகம் நாகைப்பட்டினம். பார்வதி கல்யாணம் நடந்துச்சு. முதல் கல்யாணம் யாரு? தாட்சாயணி கல்யாணம். சிவபெருமானுக்கு அம்பாளுக்கு முதல் கல்யாணம் எது? தட்சனுடைய மகளாக தாட்சாயணியாக அம்பாள் பிறந்தாள். சிவபெருமான் கல்யாணம் பண்ணிட்டார். அத முதல் கல்யாணம் நமக்கு தெரிஞ்சது தாட்சாயணி. அது என்ன ஆச்சு? கடைசி தட்சன் ஒரு யாகம் பண்ணனா, அந்த யாகம் வீணா போச்சு. அவனுக்கு தலை ஆட்டுத்தலையா போச்சு. வந்தவனுக்கெல்லாம் தகராறாயிடுச்சு. கடைசி அம்பாள் என்ன பண்ணனா, நீ வளர்த்த உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு தன் உடம்ப 51 கூறுகளாக பிரித்து இந்தியா பூரா வீசிட்டான். உடம்பு போவது வேண்டாம்.
ஹார்ட் விழுந்த இடம் மதுரை, ஹிருதயம் விழுந்த இடம் மதுரை. ஹிருதயம் விழுந்துச்சா மதக்க முனிவருக்கு முன்னால மதக்க முனிவர் தவம் பண்ணாராம். அம்பாளுடைய ஹிருதயம் விழுந்துச்சான். ஆனா இது அம்பாளுடைய ஹிருதயம் அப்படி வச்சாராம். அதுக்கு மேல ஸ்ரீ சக்கரத்தை வச்சாராம். ஒரு நல்ல மரகத கல்லு கொண்டு வந்தாராம். மீனாட்சி மாதிரி உருவம் சமைச்சானா கையினால ஒளி கொண்டு செதுக்கல கையினால அதை ஒழுங்கு பண்ணி அப்படியே உட்கார வச்சாரா. இன்னைக்கு இருக்கிற மீனாட்சி மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்டவள். அவளுக்கு பேரு ராஜ மாதங்கி. மதங்கரால் உருவாக்கப்பட்டதால் மாதங்கி ராணியாக இருந்ததால் ராஜ மாதங்கி. இந்த காற்று விழுந்துச்சா இருதயம், இருதயத்தை சுற்றி ஒரு ஆறு ஓடுச்சு. இவரு பார்த்தாரா, ஆனா கிருதயத்தை சுற்றி மாற மாதிரி ஒரு தப்பா கிருதயமானா. இன்னைக்கு கிருதுமால் நதி அப்படின்னு சாக்கடையா ஓடிக்கிட்டு இருக்கு மதுரை. வைகைக்கு முன்னால ஹிருதயமாதா, வைகைக்கு முன்னால, வைகை பின்னாலதானே. இது முதல் கல்யாணம் தாட்சாயணி கல்யாணம் போச்சு. சிவபெருமான் பார்த்தார். இரண்டாவது கல்யாணம் எல்லாரும் பார்க்கணும். அம்பாள் போய் இமவான் மகளாக பிறந்தாள். பார்வதி தவம் பண்ணலாம். இவர் போய் சிவபெருமான நர்த்தம் திட்டினார். அம்பாள் தாங்க முடியாத கோபம். கடைசி தன்னை அடையாளம் காட்டினார். பார்வதி கல்யாணம். பார்வதி கல்யாணத்தை தேவர்கள் பார்த்தார்கள், முனிவர்கள் பார்த்தார்கள், மனிதர்கள் பார்க்க முடியும். முனிவர்கள் கூட அகஸ்தியர் பார்க்க முடியலை. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாதே, மனிதர்கள் பார்ப்பதற்கு மதுரையில் திருமணம், அகஸ்தியர் பார்ப்பதற்கு பல ஊர்களில் திருமணம். பாபநாசத்தில் அகஸ்தியர் திருமணம் காட்சி பார்த்தார். நம்ம இப்ப சொல்லக்கூடிய திருநாகை காரணத்தில அகத்தியருக்கு சிவபெருமான் பார்வதி கல்யாண காட்சியை காட்டினார். மீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் கிடையாது. ஏன்? எல்லாரும் பார்த்துட்டாங்க. நிறைவு, நிம்மதி. 3 கல்யாணத்துல நிறைவான கல்யாணம் எங்க மதுரை மீனாட்சி கல்யாணம். செழியன் திருமகளாய் கலைவையில் முடிமுனைந்து செங்கோல் ஊச்சி முழுதுலகு ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்திகண முனைப்போர் சாய்த்து தொழு கணவர்க்கு அணி மணமாதிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி தலைபோது தன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்போம். மதுரை மீனாட்சி உங்களை விட்டுட்டு வந்து 10-12 நாள் ஆச்சு. மறக்க முடியுமா? அகஸ்தியருக்கு திருமண காட்சி காட்டிய இடம் நாகைப்பட்டினம். இன்னொரு இடம், ஒரு சித்தர் நடந்து வந்துட்டே இருக்க ஒரு வீடு. அந்த வீட்டுல என்னமோ அவருக்கு தோணிச்சு. நிக்கிற அம்மா தம்மா பாக்குற என்ன பிட்சை கொடு. சித்தர்கள் வரமாட்டாங்க. நம்ம வீட்டுல சித்தர் வந்து சாப்பிடணும்னா எத்தனையோ ஜென்மம் தவம் பண்ணி இல்லைன்னா வரமாட்டாங்க, போயிடுவாங்க. நமக்கு கொடுத்து வச்சாக்க நம்ம வீட்டுல சித்தர் சாப்பிடுவார். இந்த சித்தர் வாசப்பட்டு நிற்கிறார். அந்த அம்மா பரம பக்தை. வந்தது, கும்பிட்டுது, உள்ள கொட்டிட்டு போனது, வயிறாக சாப்பாடு போனது. சிவபெருமான் ஒரு சித்தர், மறக்காதீங்க, மதுரைக்கு வாங்க. மதுரை கோயில்ல எம்பெருமான் சித்தரா உட்கார்ந்திருப்பார். எல்லாம் வந்த சித்தர், கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த சித்தர் மதுரையிலே. அந்த காலத்தில் முதல் சித்தர் நம்ம குற்றாலம். இந்த சித்தர் யாரும் வெகு விந்தைக்காரராக விடையிலே வந்தார். இந்த சித்தர் யாரும் குற்றாலத்தில் சித்தர். இப்போ ஒரு சித்தர் வாசப்படியில வந்து நின்றுட்டார். அந்த அம்மா சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டாங்க, சந்தோஷம். கொஞ்சம் கண்ணீர் விட்டான். என்னம்மா குழந்தை இல்லை?
கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை இல்லை. இந்த விபூதி எடுத்த சாம்பர் விபூதி, சாம்பரை பூசி மலை மிசை வாழும் சங்கரன் அன்பு தளரே சக்தி பாரதியார் பாடுறார். விபூதி கொடுத்தார், சாப்பிடு சித்தன் கொடுத்தார். இவர் சாப்பிட வேண்டியதுதான், தலையெடுத்து அடுத்த வீட்டுக்காரி சொன்னான். ஐயோ, கண்ட ஆடு வந்து விபூதி கொடுத்தா அந்த பூசனா நீ அவன் பின்னாலே போயிருவே, அவ புண்ணியத்துக்கு அவ என்னத்தையோ சொல்லி விட்டான். இவன் என்னடி பண்றது, விபூதி எல்லாம் வாங்கக்கூடாது. ஐயோ, நான் வாங்கிட்டேன், அடுப்பட கொட்டு. வாங்கின விபூதியை அடுப்பட கொட்டிட்டாங்க. முடிஞ்சு வச்சு 5 வருஷம் ஆச்சு. சித்தன் திரும்ப வந்து வாசப்பொழுத நிக்கிற, அம்மா குழந்தை பிறந்ததா? என்ன பதில் சொல்றது? ஒண்ணும் சொல்ல முடியல. புரிஞ்சு மூச்சு வருது. என்ன பண்ணனேன்? சாமி மன்னிச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, நாங்க விபூதிக எங்க போட்டேன்? அடுப்பு சாம்பார்ல போட்டேன். ஐயோ, அடுப்பு சாம்பார் எங்க போட்டேன்? இந்த குப்பையில தான் போட்டேன். நல்ல வேலை குப்பை பெருசா கிடக்கு. மாநகராட்சிக்காரன் குப்பையை எடுத்துட்டு போகாம இருந்திருக்கேன். குப்பை பெருசா கிடக்கு, பெரிய பயங்கரமா இருக்கு குப்பை மேடு. ஆனா இதுல போட்டியா? சரிவா கோரக்கா வெளியில் வா, கோரக்கா வெளியில் வா, குருநாதா உள்ளே இருக்கிற வெளியில் வா. எத்தனை வருஷம் ஆச்சோ அத்தனை வருஷ வளர்ச்சியோட ஒரு பையன் வெளியில் வந்து, அந்த பையனுக்கு என்ன பேரு? கோரக்கரன் பேரு. இவருக்கு மச்சேந்திரன் பேரு. இந்த சாமியார் சித்தர் இருக்காரு, இவருக்கு மச்சேந்திரன் பேரு. கூப்பிட்ட பிள்ளைக்கு கோரக்கரன் பேரு. அந்த அம்மா வந்தா, நான் வளர்க்கிறேன். நீ என்ன வளர்க்கிற? வளர்ந்துட்டான் போ, அவ்வளவுதான். 2 பேரும் சித்தர்கள். கதை ரொம்ப போகுது, நான் சித்தர் கதைக்கெல்லாம் இன்னைக்கு போகக்கூடாது, அது ஒரு நாளைக்கு பார்ப்போம். இந்த கோரக்கரன் அதன் திருவிளையாடல்கள் பண்ணினார். இவருக்கு 2 இடத்துல சமாதி. ஒரு சமாதி நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல தானிப்பாறைன்னு ஒரு இடம். தானிப்பாறையில இருந்து மலை ஏறணும், சதுரகிரி பேரு. சதுரகிரி போயிட்டு வந்திருந்தீங்கல்ல, பாருங்க, அவர் போயிட்டு வந்தவர் சபாமுத்து நடராஜன். தானிப்பாறை போய் சதுரகிரி போய் தங்கிட்டு வந்தவர். நான் 3 தடவை போயிருக்கேன். ஒரு தடவை மலையிலே படுத்து கிடந்தேன். மேல சித்தர்கள் வாழ்கிறார்கள். அற்புதமான அனுபவம். என்ன ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போன போது 4 மணி நேரம் ஆகும், 14 கிலோமீட்டர். அதுல போற போது ஒரு வழுக்கு பாறை சும்மா லேசா எட்டி பார்த்தோம்னா கதை வழுக்கு பாறை, அதுதான் ஏறணும். சிவானத்துக்கு தான் ஏறணும். ஒரு இடத்துல கம்பி போட்டுருக்கலாம், கீழே தட்டி கம்பியை பிடிச்சுட்டு ஏறணும். போன போயிட்டு போகுது. என்ன 6 இலிச்சாவு 100 இலிச்சாவு, அவ்வளவு தானே. ஆடும் நாயகன் கையிலையும் இருக்கை கொண்டெல்லாம் மானுங்கி குடல் கொண்டு வீடையன் என மறுத்தார். அப்போ சுவாமி கைலாசத்துக்கு போற பொழுது உடம்பு போனா போயிட்டு போகுதுயா. அந்த மாதிரி போகணும். அங்கே சதுரகிரியில போற வழியில ஏறுற போது இடது பக்கத்துல கொஞ்சம் இறங்கி ஒரு 2-3 சின்ன பாதைகளை தாண்டி ஒரு ஓடை மாதிரி போகணும். அதையும் தாண்டணும். ஓடையில கால் வச்சா ஒண்ணும் பண்ணாது, பழகி கொண்டே கீழே வச்சிடும். அதுல கால் வைக்காம அதை தாண்டி போனையா. அதை தாண்டி போனா மலைக்கு கீழே குகை மாதிரி இருக்கு. குகையில சிவலிங்க கோரக்கர் சிவான். ஒரு வயசான அம்மாங்க நான் பார்த்தது, காலை நீட்டிட்டு கத்துறாங்க. கிளம்பினா சரியான கிடையாது, சுருக்கம் அது வாழ்ந்து உட்கார்ந்து எங்களுக்கு அருமையான பறக்க முடியும்.
ஏம்மா எங்க இங்கதான் இருக்குது போமே, நமக்கு பயமா அது அங்கதான் இருக்கு. கோரக்கர் சமாதி சதுரகிரியில 1 2 நாகப்பட்டினத்துல தனி கோயில். கோரக்கர் சமாதி அருமையான கோயில். அந்த பகுதிக்கு பேரு மேல நீங்குத நல்லூர்னு நினைக்கிறேன், சரியா நினைப்பில்ல. 2 முறை போயிட்டு வந்திருக்கேன். ஆனா கோயில் மனசுக்குள்ள நிக்குது. சித்தர் கோரக்கர் அந்த ஊர்ல என்ன செய்வாராம், மத்தியானம் இந்த காவடி பார்த்திருக்கீங்களா, அன்னக்காவடி தர்மந்தாயி. ஒரு காவடி, முன்னால ஒரு சட்டி, பின்னால ஒரு சட்டி பாத்திரம், நல்ல விலைக்கு பலபலன்னு அதுக்கு விபூதி பூச்சி அதை தூக்கிட்டு போவாராம். எல்லா வீட்லயும் சாப்பாடு கொடுப்பாங்களாம். இங்க வருவாராம், எல்லாத்தையும் ஒன்னா பேசவாராம். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு கடைசி கவனத்து கோரக்கர் சாப்பிடுவாங்க. ரொம்ப பேர் அந்த காலத்துல, நான் மெட்ராஸ்ல படிச்ச போது 1962 எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். 62 ஜூலைல படிச்சுட்டு இருக்கிற போது பவளக்காரன் தெருவுல ரங்கோன் நகர விடுதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே மாடியில ஒரு சித்தர் தங்கி இருந்தார். போய் பார்த்தேன். அவரு அன்னக்காவடி வச்சிருக்கார். காவடி முன்னால ஒரு சட்டி, பின்னால ஒரு சட்டி தூக்கிட்டு போவாங்க. இந்த முன்னால உள்ள சட்டியில சாப்பாடு. நான் கேட்டேன், பின்னால உள்ள சட்டியில என்ன? தேவ ரகசியம் என்ன திறந்து வாக்கறியாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு. படிச்ச காலங்க. அப்போ நீங்க திறந்து காட்டுங்க சாமி. திறந்து காட்டுறாரு. காலையில் கழித்த மனம், மனமும் சாப்பாடும் ஒன்று என்று எப்பொழுது எண்ணக்கூடிய பக்குவம் வருகிறதோ அப்பத்தாண்டா நீ சன்னியாசி. மனமும்னா அங்கேயோ வேண்டாம். வடை என்ன வேணும்? வடை என்ன சொல்லுது? நேற்றுக்கு எனக்கும் பேரு வடைதான், இன்னைக்கு காலையில தான் இந்த பேரு சொல்லுதா இல்லையா? 2 1 தெரிஞ்சுக்கோ. பாரதியார் சொல்லுவார்கள், கேளப்பா சுடனே கழுதை ஒன்று கீழான பற்றியனை தேளை கண்டு தாளை பார்த்து இருகரம் சிறமே கூப்பி சங்கர சங்கர என்று மனிதன் வேண்டும். ஊழத்தை மதத்தினையும் வணங்க வேண்டும், மதத்தினையும் வணங்க வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். பாரதியார் பாட்டு. இந்த பக்கம் மகா. நான் அதுக்கப்புறம் இந்த சாமியார் மறந்துட்டேன். அன்னக்காவடி. கோரக்கர் என்ன செய்வாரு? அன்னக்காவடி எடுத்துக்குவார், சாப்பாடு கொடுப்பார். அவர் சமாதி ஆயிட்டாரா, இன்னைக்கு மத்தியானம் அங்கே இருந்து ஒரு சாமியார் அன்னக்காவடிக்கு ஊருக்குள்ள மாட்டார். போட்டா போடுங்க, போராட்டி போடுறாங்க. அந்த ஊருக்காரங்க போடுறாங்க. வந்து எல்லாருக்கும் சாப்பாடு. கோயில் அற்புதமா கட்டிவிட்டாங்க. போயிருக்கீங்களாமா? நாகப்பட்டினத்துக்கு போனா இந்த கோயிலுக்கு போங்க. கோரக்கர் சமாதி ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க. அற்புதமான இடம். நிறைய சாமியார்கள் படுத்திருக்காங்க, தங்கி இருக்காங்க. போய் பார்க்கலாம். நாகப்பட்டினத்துல பார்க்க வேண்டிய இடம் கோரக்கர் சமாதி. அதை விட முக்கியம், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றி கொடுத்த ஊர் நாகைப்பட்டினம். அருள்மொழி செல்வன் ராஜராஜ சோழன் இலங்கையிலிருந்து வர்ற பொழுது கடல் கொந்தளிப்பு, கப்பல் கவிழ்ந்து விட்டது. பொன்னியின் செல்வன் கடலுக்குள் விழுந்து விட்டான். எங்கேன்னு தெரியல, கேடுறாங்க. கடைசி பார்த்தா நாகைப்பட்டினத்து புத்த விகாரத்தில் வைத்து காப்பாற்றப்பட்டார். 6 மாதத்துக்கு மேல அங்கேயே தங்கி இருந்தார். வெளியில வர்ற பொழுது தான் அதுக்கப்புறம் மகாராஜாவா வந்த உடனே புத்த விகாரத்திலே தங்க விக்கிரகம் புத்தருக்கு பண்ணினார். யாரையும் நம்ம பொன்னியின் செல்வன். இது நாகம் சொல்றது. இந்த காலமேகம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவகாரமான ஆளுநர். அவர் என்ன பண்ணாரு? நாகப்பட்டினத்துக்கு போனாரு. அதாவது மத்தியானம் சாப்பாடு ரொம்ப பசி. ஒரு மணிக்கு போயிட்டாரு. அங்கே காத்தான் ஒருத்தன், காத்தானுடைய சத்திரம். காத்தான் சத்திரத்துல போனா சோறு போடுவாங்க. இவரு போனாரா, காத்து கிடக்கிறார். அதனாலதான் காத்தான்னு பேர் வச்சாங்க. சோத்துக்கு காத்து கிடக்கிறார்.
12, 1, 1:30, 2, 3 மணி ஆச்சு. இப்பதான் சாப்பாடு வரும். எப்படி இருக்கும்? பத்திக்கிட்டே சும்மாவே போவான். அதுல பசி இருந்தா போக கூட வரும். பார்த்தாரு, பாடிட்டேன். கத்து புகழ் நாகை காத்தாந்தம் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். உலகமே அஸ்தமிச்சு போற போது தாண்டா அரிசி வரும். அதை குத்தி உலையில் இட ஊர் அடங்கும். அதை குத்தி உலையில போடுறதுக்குள்ள ராத்திரி ஆயிடும். ஓர் அகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எழும். விடிவெள்ளி முளைச்சிடும். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நாளைக்கு காலையில தான் கிடைக்கும். கத்து புகழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். குத்தி அரிசி நல்லா இருக்காது, அதை குத்தி புடைக்கணும். உலையில் இட ஊர் அடங்கும். ஓர் அகப்பை அன்னம் இலையில் இட பிடிவெட்டி முளைச்சிடும். பாடிட்டாரா? காத்தான் கால விழுந்துடும். சாமி தமிழ்ல பாடிட்டீங்க. தமிழ் வாழ்ற காலமெல்லாம் என் பேரு கெட்டு போயிடும். மாத்தி பாடுங்க. நான் என்ன பாடினேன்? உன்னை வாழ்த்தி தாங்க பாடியிருக்கேன். என்ன சாமி அப்படி தெரியலையே? அர்த்தம் சொன்னவா? சொல்றேன். கத்து புகழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் உலகமே அஸ்தமிச்சு போனா கூட அரிசி வரும்டா. அஸ்தமி புரியுதுல்லம்மா? உலகமே அஸ்தமிச்சு போனாலும் இதுகிட்ட அரிசி இருக்கும் அப்படிங்கிறார் சாமி. அடுத்தது கொத்தி அத்தமிக்கும் போதில் அரிசி வரும். அதை கொத்தி உலையில் இட்டா பசி பசின்னு சொன்ன ஊரு அவ்வாடா சாப்பிட்டேன் அப்படின்னு அடங்கி. ஒரு அகப்பை சோத்தை எடுத்து எதையில போட்டா எதையில சோறா இருக்க விடி மாதிரி அரிசி சோறு எப்படி இருக்கு? வெள்ள வெள்ளைய துப்பமா இருக்கும். உன்னை வாழ்த்து தாண்டா பாடினேன் சாமி. எனக்கு தான் தெரியல. சந்தோஷம் ஏற்படுது. கத்து புகழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். குத்தி உடையில் இட ஊர் அடங்கும். ஓர் அகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளியிடும். சுவாமிக்கு பேர் காயாரோபண ஈஸ்வர். அம்பாளுக்கு பேர் நீலாயுதாட்சி. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாகப்பட்டினத்துக்கு போறாரு. நாகப்பட்டினத்துக்காரங்கள்லாம் காலில் விழுந்து நம்ம பெருமாள் மேல நீங்க நாகப்பட்டினத்து புராணம் பாருங்க. காயாரோகணம் புராணம். ஊருக்கு போனா மடன்னு 500 பாட்டு 1000 பாட்டுன்னு கொட்டி விடுவாரு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உதய சாமிநாதையருடைய ஆசிரியர். சாமிநாதையர் அவர்கிட்ட 4 வருஷம் படிச்சாரு. அவ்வளவுதான். அதுக்குள்ள இவர் பெரிய ஆள். அவர் அவ்வளவு பெரிய ஆள். என்ன தேய்ச்சிக்கிட்டே இருப்பானா ஒரு சிஷியை. சாமிநாதையர் எதிர்த்தாப்புல இருப்பாராம். இவர் என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற போது அப்படியே புதுசா பாட்டு சொல்லிட்டு இருப்பார். அந்த காலத்துல வாரம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற கெட்ட வழக்கம் உண்டு. அதனால டாக்டர்கிட்ட போகாம இருந்தாங்க. நம்ம டாக்டர் குலைக்கணுமேன்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம டாக்டர் வீட்டுல போய் குடியிருக்கிறோம். வைத்தியனுக்கு கொடுக்கிறத பாணியனுக்கு கொடுன்னு பழக்குனி. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புல தியாகிச்சு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு சிஷ்யம் எண்ணெய் தேய்ப்பான். எல்லாம் வீட்டுல இருந்த பிள்ளைகள். ஒரு சிஷ்யம் உட்கார்ந்து இருப்பானாம். சாமிநாதையர் இருப்பாராம். இவர் பாடம் நடத்துவாராம். கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு சொல்லுவாராம், சாமிநாதா நாளைக்கு திருவாவூர் ஆதீனத்துல சாமி நம்மள சாப்பிட கூப்பிட்டு இருக்காரா? நெய்யெல்லாம் ஊத்துவாங்க. இத சோத்துல நெய் ஊத்துறது அவருக்கு லட்சுமி. நெய் கிடையாது, வறுமை. சோத்துல நெய்யெல்லாம் ஊத்துவாங்க. சாமிநாதையர் கண்ணீர் விட்டு எழுதுகிறார். அரிசி கடையில பாக்கி, மளிகை கடையில பாக்கி, ஜவுளி கடையில பாக்கி. சாமிநாதா 800 ரூபாய்க்கு மேல பாக்கி இருக்கலாம். அப்போ 1900 ஒட்டி 800 ரூபாய்க்கு மேல பாக்கி இருக்கப்பா. என்ன சொல்லிவது? அந்த ஊர்ல இன்னொரு சிஷ்ய பிள்ளை
அவருக்கு பேரு வன்றொண்டர் நாராயணன் செட்டியார்னு பேரு. வந்தொண்டர். ஏன் 108 முறை உக்கி ஓடுவான். நம்ம 2 தடவை உக்கி போட்ட கீழே விழுந்துருவோம். 108 முறை கும்பிட்டு எந்திரிப்பாராம். காலையில 8 to 12 மணி வரைக்கும் பாராயணம் பண்ணுவாங்க. வன்றொண்டர் நாராயணன் செட்டியார் கண்ணு கிடையாது. கண்ணு யார் இந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தர பிள்ளைகிட்ட பாடம் கேட்டவர்களே சிறப்பானவர் வன்றொண்டர் நாராயணன் செட்டியார். கண் தெரியாதுங்க, அப்படியே உட்கார்ந்து பாடுங்க. மறுநாளைக்கு மீனாட்சி சுந்தர பிள்ளை நேத்தி அந்த பாட்டுல ஒரு நயம் சொன்னே மறந்துட்டேன் அப்படின்னு வராங்க. வன்றொண்டர் நாராயணன் செட்டியார் அதை எடுத்து கொடுப்பாங்க. இந்த கண்ணு உள்ளதெல்லாம் சும்மா இருக்கு. இந்த கண்ணு தெரியாத ஆளை எடுத்து கொடுக்கிறார். முகத்தில கண்ணு சரியில்லை, அகத்தில கண்ணு தருத்து. வன்றொண்டர் நாராயணன் செட்டியார் கேட்டுக்கிட்டே இருந்தார். எதை கேட்டாரு? 800 ரூபாய் கடன் இருக்குப்பா சாமிநாதா, கட்டணுமே. இதை வன்றொண்டர் கேட்டு விட்டாரு. நீங்க தேவகோட்டைக்கு வர்றீங்களா? எதுக்கு? தேவகோட்டையில கண்டதேவின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே சொர்ணமூர்த்தின்னு அருமையான சிவன் கோவில், அற்புதமான சிவன் கோவில், பெரிய ஊரணி கண்டதேவி. நீங்க அங்க ஒரு புராணம் பாடுனா இந்த தேவகோட்டைக்காரங்க உங்களுக்கு நிறைய சன்மானம் பண்ணுவாங்க. வேற என்ன தெரியும் அவருக்கு? கூட்டிக்கிட்டு போய் 1 மாசம் இங்க உட்கார வச்சு பாட சொல்லி கண்டதேவி புராணம் பாடி இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. சாமிநாதா, பழைய கடன் தீர்ந்து போச்சுனா. என்ன கொடுமை பாருங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாகப்பட்டினத்துக்காரங்க காலில் விட்டுட்டாங்க. சாமி காயாரோகண புராணம் பாடணும் உட்கார்ந்துட்டாரு. காலையில எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு உட்கார்ந்துருவார். உட்கார்ந்து அவர் வாடு சொல்லிட்டே இருப்பார். கீழே ஒரு பிள்ளை கோபால பிள்ளை என்று பேர். கோபால பிள்ளை அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். 7 மறக்காதே. இந்த புத்தகமா இருந்துச்சு. 7 எழுத்தாச்சு. காயாரோகண புராணம் நாகப்பட்டினத்துக்கு எழுதப்பட்ட அற்புதமான புராணம். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய காயாரோகணம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. 100 பாட்டு 200 பாட்டு. அப்புறம் தான் காலையில போய் குளிச்சு பூஜை பண்ணி 12 மணிக்கு ஒரு சாப்பாடு தான். நம்மள வேலை காலையில ஒரே ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒரே ஃபாஸ்ட் தான். மத்தியானம் தான் சாப்பாடு, அப்புறம் ராத்திரிக்கு சாப்பாடு. அதுவே பெரிய என்ன அநியாயம் பாருங்க கிடையாது. ஆனா ஒண்ணு, வயிறாக சாப்பிட்ட எழுத முடியாது. பட்டினி கிடந்தாத்தான் ஒழுங்க எழுதும் கடவுள். அதனால கவிஞனை ரொம்ப பேரை பட்டினி தான் போட்டு விட்டார். இப்படி சொன்னாரா? இந்த எழுதுற ஆளுக்கு என்ன பேர் சொன்னேன்? கோபால பிள்ளைன்னு சொன்னா. கோபால பிள்ளை ஒரு நாடு இந்த பக்கத்துல உள்ளவர்கள் சொல்லியிருக்காரு, என்னை ஒரு பெரிய கவிஞர் என் கையை வலிக்கிறாப்பல இன்னும் சொல்லலையே. திமிருதானே? என் கையை வலிக்கிறாப்பல இன்னும் சொல்லலையே. இவரு காத்துல விழுந்துருச்சு. 55 வயசு இருக்கும். அவர் இறக்கிற போது 65 வயசு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, திருசரபுரம் மகாவித்துவான். லண்டன்ல இருந்து லெட்டர் வந்துச்சான். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இந்தியா. இதான் அட்ரஸ். கரெக்டா திருச்சிராப்பள்ளிக்கு வந்துருச்சு. எப்ப? 1890. அவன் எவ்வளவு செல்வாக்கு இருந்திருக்கணும் கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் இந்தியா. அவ்வளவு பெரியவன். காதல விழுந்துருச்சா. மறுநாள் காலையில 7 மணிக்கு உட்கார்ந்துட்டாரு. அந்த பழக்கம் உண்டு. மூக்குப்பொடி போடுவாரு. அது என்னமோ போட்டாத்தான் அவருக்கு சுறுசுறுப்பாரு. மூக்குப்பொடியை போட்டாரா உட்கார்ந்துட்டாரு. குளிக்க போகல, எழுதுட்டாரு. சொந்தமா பாட்டுங்க. மட 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 புராணம் ஒன்னொன்னா பார்த்து வரும். கோபாலம் எழுதிட்டே இருக்காரு. 7 மணி
8 மணி, 9 மணி, 10 மணி குளிக்க போயிருவாரு. குளிக்க போகல 11 மணி, ஐயோ ஐயோ வரணும்னாச்சே, கை வலிக்குது. இன்னும் அடுத்த பாட்டு கையில ரத்தம். 12 மணி காலில் விட்டுட்டாரு. கோபாலன் மன்னிச்சுக்கிடுங்க, எழுத முடியல, கையில ரத்தம் வந்துருச்சு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிரிச்சுட்டு போயிட்டாரு. கைக்கு சரியாக்குறதுக்கு 1 வாரம் ஆச்சு. சொல்லியில அப்படி பாட்டு. அகிலாண்டேஸ்வரி மாலை திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரியை சுற்றி பிரகாரம் வருவாராம். பிரகாரம் வந்து பிடிக்கிறதுக்குள்ள 100 பாட்டு, புது பாட்டு. நமக்கு ஒரு அபிராமி அந்த முழுக்க ஒழுங்கா சொல்ல தெரியல, பாட்டு மறந்து சொந்த பாட்டு, புது பாட்டு கம்பீரமா சொல்லுவார். நாகை காரண புராணம் சுந்தர விளக்க படலம் இப்படி எழுதப்பட்டது. இது எப்ப தெரியுமில்ல, வருஷமே போட்டிருக்கேன். 1868 ஏப்ரல் மாசம் இந்த செய்தி நடந்தது. 1867 ஏப்ரல் மாதம். 1869 ஜனவரி மாசம் நாகப்பட்டினத்துல கோயில்ல முத்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு. அங்கே தேவகோட்டையை சேர்ந்த வீரப்ப செட்டியார், அவர் இனிஷியல் எல்லாம் தெரியல, சாமிநாதையர் உங்களுக்கு எழுதுற பூவை சாமிநாதையர் என் சரித்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வரலாறு எழுதியிருக்கார். அதுல குறிப்பிடுகிறார் 1869 ஜனவரி மாசம் முத்தி மண்டபத்தில் அரங்கேற்றம். திருக்கூட்ட தலைவர் தேவகோட்டை வீரப்ப செட்டியார் கோடகநல்லூர் சுந்தர சுவாமி பாராட்டி பேசினார். என்ன சார், நான் முதல் நாள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? திருவையாத்தை பத்தி சொன்ன பொழுது சப்த விடங்க கஷேத்திரங்கள்ல ஒரே நேரத்துல கும்பாபிஷேகம் நடந்த பொழுது எல்லா இடத்திலையும் ஒரே நேரத்துல காட்சி கொடுத்தவர் கோடகநல்லூர் சுந்தரம் சுவாமி. 50 வயசு கூட இருக்கிறது, சின்ன பையனாத்தான் இருப்பார். பையன் ரொம்ப சின்ன பையனாத்தான் இருப்பார். அவரு பாராட்டினாராம். புராணத்தை பல்லக்கில வச்சாங்களாம், ஊர்வலம் வந்துதான் எல்லாரும் கும்பிட்டாங்களாம். இந்த செய்திகளை பூராவும் திருநாகைக்கு சிறப்பு அப்படின்னு சாமிநாதையர் எழுதியிருக்க. கோயிலுக்குள்ள போறாங்க. பெரிய நந்தி, சுதையாலான நந்தி கும்பிடுறோம். நாகாபரண பிள்ளையார் கும்பிடுறோம். இந்த பக்கம் சிவபெருமான் பெரிய பானம், நெற்றின் பட்டம், பின்னால தனியா இறைவன் இறங்கி திருப்போறது, முன்னால சிவலிங்கம். எல்லாத்தையும் மாற்றணும். பெருமானிக்கு என்ன பேரு? காயானோகணேஸ்வரர். அந்த பக்கம் பார்த்தா நீராயதாட்சி நின்ற திருத்தோழன். நீராயதாட்சி திருநாகை காரண தலபுராணத்துல நீராயதாட்சிய பாடியிருக்க, மாணிக்க வாசகரை பாடியிருக்க. இதெல்லாம் யாரு பாடினது? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இந்த பாருங்க, மாணிக்க வாசகரை பத்தி பாடியிருக்காரு. சிவபெருமான் என்ன பண்ணாராம், எழுத முடியாம சோபெருத்தனப்பட்டுக்கிட்டு பெருமாளை கூப்பிட்டு, தாயா எல்லா தலையிலையும் எழுதுற வேலை நீ பார்த்துக்க கல்வி விட்டாங்க. அப்புறம் அடியார்கள் காலில் விழுந்தாங்க. வேதன் சொன்னாராம், வேதத்தை எழுதணும்ல, அது எழுதா கிழவி, சொல்லி சொல்லி படிக்க போங்க. வேதத்தை என்ன எழுதிய படிச்சீங்க? எழுதா கிழவி. கிழவின்னு சொல்லுன்னு அர்த்தம். நீங்க மட்டும் கிழவின்னு நினைக்கிறாங்க. இது பொதுலகரம். எழுதாம் கிழவி. அதை சொன்னார். எதுக்கு? நமக்கு எழுத முடியாதப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எழுத வேண்டிய எழுத்தை எல்லாம் பெருமாற்ற தள்ளி விட்டு எழுத தேவையில்லாத வேதத்தை வாயினால சொல்லி எழுதாம நிம்மதியாக இருந்த சிவபெருமான கூப்பிட்டு எழுது எழுது எழுதுன்னு சொல்லி 658 திருவாசகத்தை எழுத வச்சு, அப்பா மாணிக்க வாசக பெருமானேன் உன் பெருமை யாருக்கு எப்படி எழுதிடும் வேலை பூமேல் இருப்பவன் இயற்ற போக்கி. பூமேல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? பெருமான்.
எழுதுதல் இல்லா நூல் சொற்று. எழுதாத நூல் எது? வேதம். அதை சொற்று இனிதவர் தரும் மாதேவை. நிம்மதியா இருந்தாராம். இவர் என்ன பண்ணாராம்? எழுது எழுது என பண்பாச்சென்று. திருவாசகத்தை ஒரு 10 பாட்டில் முடிச்சிருக்கப்படாது, 658 பாட்டு சொன்னார். அதுல சிலது 150 வரி. என்ன போட்டி திருநகவர் அது பாட்டுக்கு அனுமானவாளா போயிட்டு. சிவபுராணம் 95 வரி. இப்படி எல்லாம் எழுது எழுது என பண்பால் சென்று இயைதர பெயரும் ஈட்டில் எழுதிட செய்த கோமான். சிவபெருமான் எழுதிட்டு கடைசியா என்ன எழுதினாரு? மாணிக்க வாசகம் பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. வேறை எழுத வச்சியப்பா உன் பெருமை யாரு? எழுதிட செய்த கோமான் இணையடி முடிமேல் வைப்பான். இன்னைக்கு தலைப்பு நாகப்பட்டினமும் நீலாயதாட்சி. நீலாயதாட்சியை பற்றி ஒரு பாட்டாவது சொல்லணுமா வேண்டாம்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நீலாயதாட்சிய தமிழாக்கினார். நீலாயதாட்சினா பாடுறது கஷ்டம். மீனாட்சி தமிழில்லை, ஆட்சி அங்கையல் கண்ணி. நீலாயதாட்சியை எப்படி தமிழாக்கலாம்? கருங்கடற்கண்ணி. அம்மா இப்போ ஒரு பாட்டு, அவங்க பாட்டு எழுதினாங்களே, அதுல கருங்கடற்கண்ணின்னு எழுதியிருக்காங்க. நான் அசந்தே போயிட்டேன். அதே எங்கப்பா உள்ளுங்க ஒரு பெரிய கவிஞனே தூங்கி கொண்டு இருக்கிறோம். சந்தோஷமா இருந்துச்சுமா. நீங்க நீலாயதாட்சின்னு போட்டிருந்தா சரிதான் இருப்பேன். கருங்கடற்கண்ணி இருக்கா கடைசியில பாருங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அகஸ்தியர் பாடினா கூட பாடுறாரு. அகஸ்தியர் கல்யாண காட்சி பார்த்தாருல நாகப்பட்டினத்துல, பார்த்துட்டு பாடுறாரு. ஆய கருங்கடங்கள் நம்மை திருப்பாதம் ஆய பிறகின் பறவை கடப்பதற்கு நேய மதியும் நெடுத்தளமே போல் பிறவிங்கிற கடலை தாண்டுவதற்கு கப்பல் கருங்கடங்கண்ணியின் கரும். கடலை தாண்ட கப்பல் கொண்டு அடுத்த வரிகள் ஆன்ற கருங்கடங்கண் அம்மை திருப்பாதம் ஏன்ற பிறவி இரு காடு மாய்ப்பதற்கு கான்ற சுடர்வை கணிச்சியே போலும். பிறவிங்கிற காட்டை அழிக்கிறதுக்கு கணிச்சி. கணிச்சினா மழு. மழு இருந்தா என்ன செய்யலாம்? காட்டை அழிச்சு விடலாம். பிறவி காட்டை அழிப்பதற்கு மழு அம்மையினுடைய திருப்பாதம். மூணாவது அன்பார் கருங்கடங்கள் அம்மை திருப்பாதம் அன்பார் பிறவி துணங்கரல். துணங்கு துணங்கு அறல் மாய்க்கிழுதற்கு இன்பாக உதய இரவியே போல். உதய இரவின என்னத்தான் புரியுறாங்க சொல்லவா? உதய சூரியன் சார் நல்லாவே புரியுது. உதய இரவியே போல் இருட்ட வாய்க்கக்கூடிய இரவி அருமையா பாடுறார். ஆண் பெண்ணுமாய் அடியார் கருள் நன்றி சேடின்றவர்க்கு இன்னும் சிந்தை செய்ய வந்தான் வேணி வழிபாடு பிரியாது எழும் தொண்டர் காணும் கடற்நாதை காரோணன் தானே. சம்பந்த சுவாமிமாருக்கு அப்பர் சுவாமி தேவன் நிறை உணர் அணிந்த செல்வி நீட்டிலா அரவம் சூடி மறை ஒளி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன். மயானத்துல போய் ஆடுற ஆடு இவருதான். மயானத்து மகிழ்ந்த மைந்தன் கரைமதி கடல் சூழ் நாகை காரோணம் கோயில் கொண்ட இறைவனை நாடும் ஏத்த இடும்பை போய் இன்பம் ஆமை. இடும்பைனா துன்பம், துன்பம் போய் இன்பம் வரும். சென்று வருவாய் கருங்கண்ணினை வெண்ணகை தேமொழியார் வந்து வதம் சென்று மானடம் ஆட மதிந்த செல்வ. கந்தம் கேட்டுங்க. கந்த மதிப்பொழில் சூழ் கடல் நாகை காரோணம் என்றும் சிந்தை செய்வாரை விரியாதிருக்கும் திருமங்கையே. திருநாகை காரணத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா மகாலட்சுமி உங்களை விட்டு போக மாட்டா. சார் இந்த பாட்டை 50 சொல்லி இருக்கலாமே.
கந்தமலி பொழில் சூழ் கடல் நாகை காரோணம் என்னும் சிந்த காரோணம் என்றும் சித்தை செய்வாரை பிரியாதிருக்கும் திருமங்கையே. மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே கனையுமா கடல் சூழ் நாடு மண்ணு காரோணத்தானை நினையுமா வந்தீராகில் உய்யலாம் நெஞ்சி நீரே. திருக்காரோணம் பெருமானை வழிபட்டால் நீங்கள் உய்யலாம். எல்லாம் அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமி தேவாரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முக்கியமான இடம் கடைசிக்கு வச்சிருக்கிறேன். தூமன் மலர்கனை போத்து தீ வேள்வி தொழிற்படுத்த காமன் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோண நின் நாமம் பரவி. அன்னைக்கே சொன்னேன். இறக்கிற போது என்ன செய்யணும்? திருநீர் அடித்து ஆண்டவன் பேரை சொல்லி கையில் தொடச் செய்து அஞ்சொலி தோதவும் கற்பியுமே அன்னைக்கு பட்னத்தார் பாட்டு நேர்த்திக்கு பார்த்தோம். இப்போ அப்பர் சுவாமி சொல்றார், நின் நாமம் பரவி நம சிவாய என்னும் அஞ்சொலித்தும் சாம் அன்று உரைக்க தருதி கண்டாய் எங்கள் சங்கரனே. சாம் அன்றுனா சாகுற அன்னைக்கு அஞ்சொலித்து சொல்லிவிட்டு சாக வேண்டும். வானத்தால் 13 வெறித்தவன் பூனத்தான் அரபாமை பொறுத்தவன் காணத்தான் இனியான் கடல் நாகை காரோணத்தான் என நம்பினை ஓய்களே ஐயனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே. இப்ப கடைசி முக்கியமான செய்தி, அதை கடைசியா வச்சிருக்கேன். கோயில் கட்டி கடைசி கும்பாபிஷேகம் பற்றின மாதிரி சிற்பத்தை எல்லாம் முடிச்சு கடைசியில சிற்பத்துக்கு கண் திறக்கிற மாதிரி சார் நாகப்பட்டினத்து பெருமானுக்கு போட்டால் நமக்கு என்ன சார் கிடைக்கும்? நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? சும்மா எதுக்கு போய் கூட்டிட்டு வருவோம்? என்ன மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமி அங்க போறாங்க. விவரமான சிவபெருமானை நல்லா பயன்படுத்திக்கிட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமி தான். என்ன செங்கக்கல்ல தங்கக்கல்லாக்கினா கூட கேட்டுட்டு போயிடுவார். அங்க போனார். எங்க? நாகப்பட்டினம். பெருமானே, நீ ஊரை சுத்துற, நானும் பல ஊர் சுத்திட்டேன். பெண்களை பார்த்து கலாட்டா பண்ணி கேலி பண்ணி திரிகிறவங்கள்லாம் வந்து நீ செத்தவங்க எலும்பை அணிந்து கொண்டு திரிகிறேன். உன் கையில இருக்கிற காசையெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டேன். சிவருமா பணக்காரரா இணையம் குபேரனுக்கு ஃப்ரெண்டுங்க. அப்புறம் என்ன? குபேரன் கிட்ட வாங்கின கடனுக்கு திருப்பதி பெருமாள் கலியுகம் பூரா வட்டி கட்டுறாராம். அசல் இனிமேல் பிரியாம அப்ப கடன் கொடுத்தவை எவ்வளவு பெரிய ஆளா? சிவபெருமானே, நீ பெரிய ஆட்கள், நீ எல்லாம் மரணிச்சுட்ட, உனக்கு என்னப்பா வேணும்? அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு போ. முத்தாரம் வேணும், முத்துமாரி மணி வைர கோவை வேணும், கஸ்தூரி வேணும், வாசம் சாந்து வேணும், இவ்வளவு வேணும். யாரு கேட்கிறார்? சுந்தரமூர்த்தி சுவாமி கடல் நாகை கார்வனத்து பெருமாற்ற கேட்கிறார். 10 புக்கிரந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை திரி பேசி படிராடி திரிவி. நீ 10 ஊர்ல பிச்சை எடுக்கிற, பொம்பளை பிள்ளைங்களை கலாட்டம் பண்ற, என்னங்க அநியாயமா இருக்கு? பண்ணாரா இல்லையா? நேற்று பார்த்தோம்ல, ஒரு வீட்டு வாசக்கூடிய இந்த பொண்ணு குடின்னு பார்த்தது. நீங்க எந்த ஊருக்கு கேட்டது? பொற்றியூர். நான் போயிட்டாரோ இந்த பொண்ணு கையில போட்டுருக்க வளையல் ஒன்னொன்னா கலண்டு கேட்டு பார்த்த மாட்டியா? நீ போய் பொம்பளை பிள்ளைங்கிட்ட கலாட்டம் பண்ற. 10 ஊர் புக்கு இறந்து உண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிளி பேசி படிரா பண்ணின வச்சகம் படிராடி செத்தார்தம் எலும்படிந்து செத்தவுக்கு எலும்ப போட்டுக்கிட்டு சேரி திரிவி. சேர்னா ரிஷபம்,
சேர்க்கிழார்னா ரிஷபத்துல வர்றவன், சேர்க்கப்பன்னா ரிஷபத்துல வரக்கூடிய அப்பன். செத்தார்தம் எழும்பணிந்து சேயேறி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர். செல்வத்தை மறைச்சு வச்சு நீ ஒரு 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 சாதாரண சாமியார் மேல வேஷம் கட்டிக்கிற சிவபெருமான். செல்வத்தை மறைத்து வைத்தீர், எனக்கு ஒரு நாள் இறங்கீர். எனக்கு இறங்கவே மாட்டேங்கிறேன். 2 கல்யாணம் வேலை படுத்து, செங்க கட்டிய தக்க கட்டியா மாத்தி, பசிக்கிற போது சோறு போட்டு பொண்டாட்டி கூட சட்டையினால் தூது போய் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் கூட இறங்க மாட்டேங்கிற. இதால உதைக்க வேண்டாம். சிவபெருமான கருணை எளிமை அது காட்டு. பக்தன் என்ன சொன்னாலும் பரமன் கேட்டு கொள்கிறான். செல்வத்தை மறைத்து வைத்தீர், எனக்கு ஒரு நாள் இறங்கீர். என்னப்பவன் முத்தாரம் இலங்கி மிளிர் மணி வைர கோவை, பூர வைரமாக அவை ஊனத்தந்தருமை மெய்க்கு இனிதாய் உடம்புக்கு இனிமையாக என்ன வனும் கஸ்தூரி கமல் சாந்து நல்ல சாப்பிட்டு வயிற்றுல சந்தனம் முடிச்சுனா 1/2 மணி நேரத்துல சீரடிச்சு அடுத்தாப்புல சாப்பிடணும். ஆமா, நல்ல சந்தனத்தை வயிற்றுல முடிச்சுக்க உடனே ஜீரணம் ஆயிடும். 1/2 மணி நேரத்துல நான் இட்லி சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆச்சா, அப்புறம் 50 தோசை சாப்பிடணும். முத்தாரம் இலங்கி மணி வைர கோவை அவை பூன தந்தருடி மெய்க்கு இனிதாய் நாடும் கஸ்தூரி கமல் சாந்தும் படித்தருள வேண்டும். எல்லாம் எனக்கு கொடுக்கணும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. கடவுள் பார்த்தார், தம்பா வச்சுக்க வாங்கி முத்தாரம் வச்சுக்க, மணி மாணிக்கம் சந்தனம் வச்சுக்கமா. ஆளை விட்டு 18 வருஷமா சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சிவபெருமான் பட்ட வாடு அதிகம். ஆமா, எல்லாத்துக்கும் இவரை கூப்பிட்டா அவர் என்னதான் செய்வாரு? அந்த பாட்டு இது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருள் செய்த கருத்தடன் கண்டி உடனாகிய காயாரோகணீஸ்வரர் திருவடிகளை வணங்கி